வணக்கம். இன்றைய வகுப்புல பாராளுமன்றத்தை பத்தி பார்க்க போறோம். இதுல உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறது. நீங்க பார்லிமெண்ட்டை படிச்சாலே போதும், ஸ்டேட்ல உள்ள மாநில சட்டமன்றங்களை ஈஸியா படிச்சிடலாம். கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஆர்டிகல்ஸேவும் சிமிலரா தான் இருக்கும். ஓகே, இப்ப பார்லிமெண்ட்டை பார்ப்போம். பார்லிமெண்ட் அப்படின்றது எந்த பகுதியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்ட் 5 பகுதி 5ல ஆர்டிகல் 79 இருந்து 122 வரைக்கும் பாராளுமன்றத்தை பத்தி பேசியிருக்காங்க. சோ பார்ட் 5ன்றது என்ன? யூனியன் எக்ஸிகியூட்டிவ், ஒன்றிய நிர்வாகத்தை பத்தில பேசியிருக்கிற பகுதி 5ல தான் பாராளுமன்றத்தையும் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒன்றிய நிர்வாகம்ன்றதுல என்ன அடங்கும்? பாராளுமன்றம். சோ ஆர்டிகல் 79ன்றது என்னன்னா பாராளுமன்றம்னா என்ன அப்படின்னு கொடுத்திருக்கிறது தான் ஆர்டிகல் 79. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றம்னா யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் தான் பாராளுமன்றத்துல இருப்பாரு. நெக்ஸ்ட் ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவை செகண்ட் சேம்பர் இல்லனா அப்பர் ஹவுஸ், அப்படி இல்லனா விதான் பரிஷத், இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் நமக்கு ராஜ்யசபாவை சொல்லுவாங்க. இந்த ராஜ்யசபான்றதே ஒரு ஹிந்தி பேர் தான். 1954 தான் சேர்த்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு குறிக்கிறது தான் ராஜ்யசபா. லோக்சபா அப்படின்றது லோயர் ஹவுஸ். இத ஃபர்ஸ்ட் சேம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் பீப்புளோட ஹிந்தி நேம் தான் லோக்சபா. சோ இந்த பேரையும் 1954 தான் அடாப்ட் பண்ணிருக்காங்க. சோ பார்லிமெண்ட் அப்படின்றது என்ன? 3 பேரு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், செகண்ட் ராஜ்யசபா, தேர்டு லோக்சபா. இந்த ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும் மெயின்ஸ். சோ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்றத ஆர்டிகல் 79. நம்ம இந்த ஆர்டிகல்ஸ படிக்கிறப்ப ஒரு 10 பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் 10ல பொதுவா பார்லிமெண்ட்னா என்ன, சோ பார்லிமெண்ட்ல என்னென்னலாம் இருக்குது, அவங்களுக்கான கூட்டம் எப்படி கூடுது, எப்ப கூடுது, இந்த பொதுவா கருத்து இருக்கிறத 79 இருந்து 88 வரைக்கும் பார்க்க போறோம். சோ ஆர்டிகல் 79ன்றது என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் அங்கம் வைப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், செகண்ட் ராஜ்யசபா, தேர்டு லோக்சபா. இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து தான் நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம பாராளுமன்றத்துல பிரசிடென்ட்டையும் ஒரு அங்கமா வச்சுக்கிறோம்? ஏன்னா அவரோட ஒப்புதலின் பேரா தான் நம்மளுக்கு சட்டமே ஆகுது. பாராளுமன்றம்ன்றது என்ன? இந்தியால சட்டம் இயற்றும் அமைப்பா இருக்குது. சோ சட்டம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யாரோட ஒப்புதல் வேணும்? குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வேணும். அதனால அவர் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அங்கமா இருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 80ன்றது காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பார்லிமெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். பார்லிமெண்ட்ல யார் யார் இருக்காங்க? ராஜ்யசபா இருக்கு, லோக்சபா இருக்கு. சோ அந்த ராஜ்யசபாவோட காம்போசிஷன் என்ன அப்படின்றத பார்க்க போறதுதான் ஆர்டிகல் 80. அப்ப ராஜ்யசபால மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் ஆர்டிகல் 80. மொத்தம் எத்தனை பேரு? 250ன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 250ல 238 ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரியும் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு, மீதி 12 பேரை பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க. எதன் அடிப்படையில? ஒரு 5 துறையில சிறந்து விளங்குறவங்கள ராஜ்யசபாக்கு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேரை? 12 பேரை. சரி, இந்த 238ல இருந்து எத்தனை பேர் ஸ்டேட்டுக்கு இருக்காங்க? இப்ப கரண்டா இருக்கிற ராஜ்யசபா சீட் எத்தனை? மொத்தம் 245. இந்த இதுல 12 சீட் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. 225 சீட்டை ஸ்டேட்டுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. இதுல 8 சீட்டு யூனியன் டெரிட்டரி. ஏன் இப்ப இந்த 8 சீட்டு யூனியன் டெரிட்டரிக்கு அலோகேட் ஆயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 சீட்டு தான் ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ 8ன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை நம்ம யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டோம். யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் 3 யூனியன் பிரதேசங்களை மட்டும்தான் ராஜ்யசபா சீட்டு அலோகேட் பண்ணிருக்கோம். ஏன்னா மத்த யூனியன் பிரதேசங்கள்ல பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை கம்மி. அதனால டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த 3 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் ராஜ்யசபா சீட் இருக்கு. ஓகேவா? சரி, இப்ப இந்த ராஜ்யசபாக்கு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் தான் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஆர்டிகல் 81 காம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்.
அதாவது லோக்சபால எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்றத சொல்றதுதான் ஆர்டிகல் 81. ஆர்டிகல் 80ன்றது என்ன, ராஜ்யசபால எத்தனை சீட் இருக்கணும்னு சொல்றது. ஆர்டிகல் 81ன்றது லோக்சபால எத்தனை சீட் இருக்குன்றது சொல்றதுதான் ஆர்டிகல் 81. ஓகே, இப்ப மொத்தம் 3 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். என்ன, ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்னா என்ன, அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன, ராஜ்யசபா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த ராஜ்யசபால எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 80. சரி, நெக்ஸ்ட் லோக்சபால எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 81. லோக்சபால எத்தனை சீட்டு அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா 552 சீட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல 2 சீட்டுன்றது ஆங்கிலோ இந்தியன், அதாவது ஆங்கிலோ இந்தியர்களுக்காக ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எப்ப வரைக்கும் அப்படின்னா 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 ஆங்கிலோ இந்தியர்கள பிரசிடென்ட் லோக்சபாக்கு நியமனம் பண்ணலாம்னு இருந்துச்சு. ஆனா 104வது சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு இந்த 2 ஆங்கிலோ இந்தியனுக்கு கொடுக்கிற நியமனத்தை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. சோ இப்ப மொத்தம் சீட் எவ்வளவு, 550. இந்த 550ல 530ன்றது ஸ்டேட்டுக்கும் 20ன்றது யூனியன் பிரதேசங்களுக்காகவும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. டோட்டலா இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க லோக்சபால அப்படின்னா 543 சீட்டு. இந்த 543ல 13 சீட்டு யூனியன் பிரதேசம் ஆக்குபை பண்ணிருக்காங்க. சோ ஓகே, இவங்களுக்கு சீட் எல்லாம் கொடுக்கறாங்கல்ல, இந்த சீட் அலோகேஷனை எப்படி பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இந்த சீட்டை அந்தந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் அங்க உள்ள தொகுதி வாரியாகவும் சீட்டை பிரிச்சு வைக்கிறாங்க. இத சொல்றதுதான் ஆர்டிகல் 82. இந்த வேலையை பண்றது யாரு அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க பண்றாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கேன் டீலிமிட்டேஷன் கமிஷனை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க, இதுவரைக்கும் எத்தனை தடவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான அமெண்ட்மெண்ட் எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், அதை பாருங்க. சோ இந்த சீட் அலோகேஷனை ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி சொல்றது ஆர்டிகல் 82. சரி, இப்ப என்ன பார்லிமெண்ட்னா என்ன, யார் இருக்காங்கன்னு பார்த்தோம், அவங்களுக்கு எத்தனை பிக்ஸ் பண்றாங்க, அவங்களுடைய சீட் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. சரி, அவங்கள நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம், அவங்க எத்தனை வருஷ காலங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 83. டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்சபாவோட ஆயுட்காலம்ன்றது என்ன, 5 வருஷம் தான். ஆனா ராஜ்யசபாவோட ஆயுட்காலம் அப்படின்றது என்ன, கிடையாது. ஏன்னா அது ஒரு நிரந்தர அவை, கலைக்க முடியாது. ராஜ்யசபாவை இத்தனை வருஷத்துக்குள்ள கலைக்கலாம் அப்படின்லாம் நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ராஜ்யசபா நிரந்தரமானது, கலைக்க முடியாது. ஆனா ராஜ்யசபால உள்ள உறுப்பினர்களுக்கு நம்ம டென்யூர் பிக்ஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எத்தனை வருஷ பீரியட் இருக்கு, 6 வருட பீரியட் இருக்கு. இந்த 6 வருஷத்துல ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 1/3, அதாவது 1/3 உறுப்பினர்கள் என்ன ஆவாங்க, ரிட்டையர்ட் ஆவாங்க. ஓகே, இப்ப 5 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். இந்த 5 ஆர்டிகலும் என்னென்ன பார்த்திருக்கோம், ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்னா யாரு, அந்த பார்லிமெண்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம், பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. இந்த ராஜ்யசபாக்கு எத்தனை ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறது தான் 80. லோக்சபாக்கு எத்தனை சீட்டு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோன்றது பாக்குறது 81. இவங்களுக்கு ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி சொல்றது 82. இந்த அவைகளோட காலம் என்ன அப்படின்னு சொல்றது 83. ஓகே, இப்ப என்ன, அந்த அவைகள்லாம் பார்த்துட்டோம். இப்ப அந்த அவையில யார் இருப்பாங்க, மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களதான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த ராஜ்யசபால உள்ள மெம்பர்ஸ் இன்டைரக்டா நம்மளுடைய பிரதிநிதிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவங்களோட குவாலிபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு பாக்குறதுதான் ஆர்டிகல் 84. இப்ப ராஜ்யசபாவா இருந்துச்சுன்னா 30 வயசு பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அறிவிக்கிற தகுதியை பெற்றிருக்கணும். இதுதான் அவங்களோட குவாலிபிகேஷனா இருக்கும். இது எது லோக்சபா அப்படின்னா 25 வயசு நிறைவடைந்தாலே போதும், அவங்க மெம்பரா இருக்கலாம், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதே மாதிரி பாராளுமன்றம் கொடுக்கிற
தகுதியை பெற்றிருக்கணும். இதுதான் அவங்களுடைய குவாலிபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, இத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 84. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 85ன்றது என்ன? பாராளுமன்றம் கூட்டம் மொத்தம் எத்தனை கூட்டம், அவங்கள கலைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு, இத பத்தி சொல்றது ஆர்டிகல் 85. பாராளுமன்றம் மினிமமா ஒரு வருஷத்துக்குள்ள 2 தடவைனாலும் நடந்திருக்கணும். அதாவது மேக்சிமம் கேப்ன்றது 6 மாசம் தான். ஆனா அதுங்களையும் என்ன ஆயிருக்கணும், கூட்டம் கூட்டி இருக்கணும். இந்த கூட்டம் கூட்டுற அதிகாரம் யாருக்கு இருக்குங்க? பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. சரி, மொத்தம் எத்தனை கூட்டத்தொடர் நடக்குது இந்தியால பாராளுமன்றத்துல? பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்குது. சோ மொத்தம் 3 கூட்டத்தொடர் நடக்குது. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பிப்ரவரி டு மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். இதுல டிசொல்யூஷன் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது கலைக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா அதுவும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபாவோட பவர் மட்டும்தான் பிரசிடென்ட் இருக்கு. ஏன்னா கீழவைய மட்டும்தான் கலைக்க முடியும், ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. இப்ப உங்களுக்கு கொஸ்டின்லயும் டிசொல்யூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் பை பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ராங் ஸ்டேட்மெண்ட் தான். டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா பை பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் கரெக்ட். ஏன்னா பார்லிமெண்ட்ன்றதுல ராஜ்யசபாவும் ஒரு அங்கம். அதனால பார்லிமெண்டே கலைக்கிற அதிகாரம் பிரசிடென்ட் கிடையாது. பார்லிமெண்ட்ல லோக்சபாவை கலைக்கிற அதிகாரம் மட்டும்தான் பிரசிடென்ட் இருக்கு. ஓகே, இது கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ரைட் ஆஃப் பிரசிடென்ட் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு ஹவுசஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கூட்டத்தை கூட்டிட்டோம். கூட்டத்தை கூட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற முதல் கூட்டத்தொடர்ல அவர் தான் பேசுவாரு. அதே மாதிரி தேர்தல் நடக்குதா, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடக்கும்? 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் கூட்டம் நடக்குது அப்படின்னா அதுலயும் பிரசிடென்ட் தான் உரையாற்றுவாரு. சோ இத பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 86. ஆர்டிகல் 87ன்றதும் ஸ்பெஷல் அட்ரஸ் பை பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 88ன்றது ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல் அஸ் ரெஸ்பெக்ட் ஹவுஸ். மினிஸ்டருக்கும் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் யாருங்க? நம்ம நாட்டிலே ஹையஸ்ட் லா ஆபீசர் அவர் தான். இவரை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இவரை பத்தின பேசுற ஆர்டிகல் 76. இந்த அட்டார்னி ஜெனரல் லா ஆபீசரா இருந்தாலும் பாராளுமன்றத்துல ஒரு மெம்பரே இல்லைனாலும் அவரு பாராளுமன்றத்துல நடக்கிற கூட்டங்கள்ல இவரு கலந்துக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாதுன்னா ஓட்டு போட முடியாது. சோ கலந்துக்கிற அதிகாரம் ஒரு பாராளுமன்றத்திலேயும் ஒரு மெம்பரா இல்லைனாலும் இவருக்கு எந்த அவையிலனாலும், அதாவது ராஜ்யசபானாலும் சரி லோக்சபானாலும் சரி, இந்த 2 அவையிலையும் நடக்கிற கூட்டங்கள்ல இவரு கலந்துக்கலான்ற உரிமையை கொடுக்கிறது தான் ஆர்டிகல் 88. இப்போ மினிஸ்டர் அப்படின்றவங்க லோக்சபால இருக்கிற மெம்பருக்கு இப்ப மினிஸ்டர் பதவி கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவரு மினிஸ்டர் பதவியை வச்சு ராஜ்யசபால நடக்கிற கூட்டத்திலையும் அவரு கலந்துக்கலாம். இப்ப 10 ஆர்டிக்கலை பார்த்திருக்கோம். இந்த 10 ஆர்டிக்கலையும் திருப்பி ரீகால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாராளுமன்றம்னா யாரு, இந்த பாராளுமன்றத்துல இருக்கிற அங்கமுக்கு எப்படி நம்ம சீட் பிக்ஸ் பண்றாங்க, அதாவது ராஜ்யசபாவோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 80. ஓகே, இப்ப 10 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். இந்த 10 ஆர்டிக்கலையும் ரீகால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன, பாராளுமன்றம்னா யாரு, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அப்ப ஆர்டிகல் 79ன்றது என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா. சோ ராஜ்யசபால காம்போசிஷன் என்ன, அவங்களுக்கு எவ்வளவு பிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்றது ஆர்டிகல் 80. லோக்சபாவோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 81. சரி, இவங்களுக்கு காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சீட்டுன்னு பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில தான் சீட் அலோகேஷன் பண்றோம். சோ இத ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றத பத்தி சொல்றது ஆர்டிகல் 82. ஓகே, இப்ப
சீட்டெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்களுக்கான காலம் என்ன, அந்த அவையோட காலம் என்ன, எவ்வளவு வருஷம் அந்த அவை இருக்கும் அப்படின்றத சொல்றது ஆர்டிகல் 83. அந்த அவை இருக்குது அப்படின்னா அந்த அவையில யார உட்கார வைக்கிறோம், மெம்பர்ஸ உட்கார வைக்கிறோம். இப்ப அந்த மெம்பர்ஸ்னு யார வேணாலும் உட்கார வச்சிடலாமா? இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதியான ஆட்களை உட்கார வைக்கணும். அப்ப அவங்களுக்கு தகுதியை பிக்ஸ் பண்றதுதான் 84. தகுதியெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு, சீட்டு இவ்வளவுன்னு கொடுத்தாச்சு, அவையோட டியூரேஷன் இவ்வளவுன்னு சொல்லியாச்சு. சரி, அப்பனா அந்த அவைய எப்ப கூட்டுறோம், அதுக்கான கலைக்கிற அதிகாரம் எல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 85. சரி, அவையெல்லாம் கூட்டுனதுக்கு அப்புறம் யாரு பேசுவா, நம்ம பிரசிடென்ட் பேசுவாரு. அப்ப அங்க உள்ள மினிஸ்டருக்கும் அட்டார்னி ஜெனரலுக்கும் என்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 88. மொத்தம் 10 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். இந்த 10 ஆர்டிகல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்லிமெண்ட்னா யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்களுக்கான டியூரேஷன் என்ன, எத்தனை கூட்டம் கூடுது, அந்த கூட்டத்துக்கு யாரு முதல்ல பேசுறாங்க, அங்க உள்ள அட்டார்னி ஜெனரலுக்கும் மினிஸ்டருக்கும் என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த 10 ஆர்டிகல். ஆர்டிகல் 79 இருந்து ஆர்டிகல் 88 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்டிகல் 89 இருந்து ஆர்டிகல் 98 வரைக்கும் யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆபீசர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது பாராளுமன்றத்துல யாரெல்லாம் ஆபீசர் நம்ம சொல்லுவோம், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். இது லோக்சபாவா இருந்தா, இதே ராஜ்யசபாவா இருந்தா என்ன, சேர்மனும் டெபுட்டி சேர்மன் இவங்கள, அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட் இவங்களதான் நம்ம பாராளுமன்ற ஆபீசர்னு சொல்லி இவங்கள ஒரு 10 ஆர்டிகல் வரைக்கும் பார்க்க போறோம். யார பார்க்க போறோம், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அப்புறம் செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். இவங்கள பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 89 இருந்து ஆர்டிகல் 98 வரைக்கும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவை தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதே நீங்க சட்டமன்றங்களை எடுத்துக்கோங்களேன், அங்க லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில, லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அப்புறம் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல ராஜ்யசபா தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கும், செகண்ட் லோக்சபா. ஓகே, இப்ப இந்த ஆர்டிகல் 89 அப்படின்றது என்ன, ஃபர்ஸ்ட் ராஜ்யசபால இருக்கிற சேர்மனையும் டெபுட்டி சேர்மனையும் பத்தி சொல்லிருப்பாங்க. இவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ், ரிசைன் பண்றது, இது எல்லாமே சொல்ற ஆர்டிகல் 90. ஓகே, இப்ப இந்த ராஜ்யசபாவோட சேர்மன்றவர் யாரா இருப்பாருங்க, இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவோட சேர்மனா இருப்பாரு. இவருக்கான பதவி வழி கிடைச்சதுதான் ராஜ்யசபா சேர்மன் பதவி. இப்ப நம்ம நாட்டுல யாரு துணை குடியரசுத் தலைவரா இருக்காங்களோ அவங்கதான் ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்கணும் அப்படின்னு இன்பில்ட்டாவே கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்ப இந்த ராஜ்யசபாவோட சேர்மனாவே நம்ம துணை குடியரசுத் தலைவர் இருந்தாலும் அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு லெட்டர் அனுப்புவாரு, பிரசிடென்ட்டுக்கு தான் லெட்டர் அனுப்புவாரு. இவர் ரிமூவல் பண்ற ப்ராசஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ராஜ்யசபால இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதே இது லோக்சபாவோட ஸ்பீக்கரோட ரெசிக்னேஷன் யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கருக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபாவோட சேர்மனோட ரெசிக்னேஷனை பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட்ன்றவரு ராஜ்யசபாவோட மெம்பர் கிடையாது, அவருக்குன்னு தனி எலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுதான் நம்ம செலக்ட் பண்றாங்க. வைஸ் பிரசிடென்டோட எலக்டோரல் ப்ராசஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருக்கிற எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ், இவங்க 2 பேரையும் வச்சு வைஸ் பிரசிடென்ட செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த வைஸ் பிரசிடென்டோட எலெக்ஷன் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களும் பிரசிடென்டோட ரிமூவல் ப்ராசஸ்ல இருப்பாங்க. சோ ரெண்டுமே சேம் தான். அதாவது பிரசிடென்டோட ரிமூவல் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க வைஸ் பிரசிடென்டோட செலக்ஷன் ப்ராசஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 91ன்றது என்ன, டெபுட்டி சேர்மனா இருக்கிறவங்க சேர்மன் பதவியில, அதாவது இப்ப துணை குடியரசுத் தலைவர் ஆப்சென்ட்டோ இல்ல அவங்களுடைய பதவி காலி ஆகுதோ இல்ல அவர் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பம்போது சேர்மனோட பதவி காலி ஆகுதா, அந்த இடத்துல டெபுட்டி சேர்மனா உட்கார வைப்பாங்க. அப்ப என்ன பவர் கொடுக்கறாங்க டெபுட்டி சேர்மனுக்கு, அத பத்தி சொல்றது ஆர்டிகல் 91. ஓகே, இப்ப ஆர்டிகல் 92ன்றது என்னன்னா இவங்களுக்கான ரிமூவல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த ரிமூவல் ப்ராசஸ்ல
நடந்துகிட்டு இருக்கும்போது சேர்மனோ இல்ல டெபுட்டி சேர்மனோ அந்த ராஜ்யசபால தலைமை தாங்க முடியாது. அதாவது இப்ப ராஜ்யசபால யார் தலைமை தாங்குவாங்க? சேர்மன். சேர்மன் இல்லாத பட்சத்துல டெபுட்டி சேர்மன். இவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவங்கள போய் நம்ம தலைமை தாங்க வைக்க முடியுமா? முடியாது. அந்த நேரத்துல இவங்க ஒரு சாதாரண மெம்பர் போலதான் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது இருந்துக்கலாம். ஆனா அவங்கனால என்ன பண்ண முடியாது? காஸ்டிங் ஓட் பண்ண முடியாது. காஸ்டிங் ஓட்டுன்றது என்ன? இப்ப ஒரு அவையில சாதாரணமா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஓட் போட முடியாது. 2 பேருக்கும் இப்ப டை ஆயிடுச்சு. இப்ப ஒன்னு எஸ்ன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க நோன்னு சொல்றாங்க, 2 பேருக்கும் டை ஆயிடுச்சு. ஆனா அந்த நேரத்துல மட்டும்தான் ஸ்பீக்கருக்கு இல்ல சேர்மனுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுற அதிகாரம் இருக்கு. இவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே போடலாம். லோக்சபா ஸ்பீக்கர்னால மட்டும்தான் லோக்சபா ஸ்பீக்கர் அவரோட ரிமூவல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே ஓட்டு போடலாம். காஸ்டிங் ஓட்டு போட முடியாது. அவருக்கான காஸ்டிங் ஓட் பவரை இதுல யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே யூஸ் பண்ணுவாரு. காஸ்டிங் ஓட்டு தான் போடணும்ட்டு இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயும் அவரோட ரிமூவல் ப்ராசஸ் ரெசல்யூஷன் போய்கிட்டு இருக்கும்போது போடலாம். இதே இது ராஜ்யசபா சேர்மன்னா அவருக்கு தனியா காஸ்டிங் ஓட்டு பவர் இருக்கு. அவரோட ரிமூவல் ப்ராசஸ்க்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது இவரு காஸ்டிங் ஓட்டோ இல்ல இன்ஸ்டன்டா ஓட்டோ யூஸ் போட முடியாது. ஏன் அப்படின்னா இவர் மெம்பர் கிடையாது, ராஜ்யசபாவோட மெம்பர் கிடையாது. பதவி வழியா தான் ராஜ்யசபாவோட சேர்மனா இருக்காரு. நம்ம வைஸ் பிரசிடென்டா தான் நம்ம ராஜ்யசபாவோட சேர்மனா உட்கார வச்சிருக்கோம். சோ ராஜ்யசபால மெம்பர் கிடையாதுன்றனால இவரு ஓட்டு போட முடியாது. சோ இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன பார்த்திருக்கோம்? இப்ப யாரு பார்லிமெண்ட்ல ஆபீசரா உட்கார்ந்து இருக்காங்க. ஓகே, இப்ப 4 ஆர்டிகல் பார்த்திருக்கோம். 89ல இருந்து 92 வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன? ராஜ்யசபால யாரு பிரிசைட் பண்றா, அதாவது தலைமை தாங்குறவங்க யாரு? சேர்மன். இவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ் பத்தி சொல்றது ஆர்டிகல் 90. ஓகே, இப்ப சேர்மன் வரல, அப்ப டெபுட்டி சேர்மன் சேர்மனா உட்கார்ந்து இருந்தாருன்னா அவருக்கான பவர் என்ன? இவங்க 2 பேரை பதவி நீக்கம் செய்யும் போது ரெசல்யூஷன் பாஸ் ஆகும் போது இவங்க தலைமை தாங்க கூடாதுன்னு சொல்றது ஆர்டிகல் 92. இந்த 4 தான் வரிசையா பார்த்திருக்கோம். இந்த 4 தான் அப்படியே லோக்சபாக்கு. இப்ப என்னன்னா 93ன்றது யாரு அங்க லோக்சபால பிரிசைட் பண்ணுவாங்க? ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். ஆர்டிகல் 89 என்ன பார்த்தோம்? ராஜ்யசபால யாரு பிரிசைட் பண்றது. ஆர்டிகல் 93 இந்த 4 தான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 4 ஆர்டிக்கல்ல என்ன இருக்கோ அத அப்படியேவும் லோக்சபால உள்ளவங்களுக்கு வரும். என்ன பார்த்திருக்கோம்? யாரு இருக்காங்கன்னு பார்த்தோம். சரி, அவங்களோட ரிமூவல் ப்ராசஸ் யார்கிட்ட ரிசைன் பண்ணா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது 94. இப்ப ஸ்பீக்கர் இல்ல, டெபுட்டி ஸ்பீக்கரை ஸ்பீக்கரா உட்கார வைக்கிறோம். அப்ப டெபுட்டி ஸ்பீக்கருக்கான பவர் என்ன அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 95. ஆர்டிகல் 96ன்றது என்ன? ஸ்பீக்கரோ இல்ல டெபுட்டி ஸ்பீக்கரோ அவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ்க்கான ரெசல்யூஷன் நடக்கிறப்ப அவங்க என்ன பண்ண முடியாது? தலைமை தாங்க முடியாது. பட் அந்த ரிமூவல் ப்ராசஸ்ல கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே ஓட்டு போடலாம். இப்ப பொதுவா ஸ்பீக்கரா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே ஓட்டு போட முடியாது, முதல் வாக்கெடுப்புலயே ஓட்டு போட முடியாது. இன்கேஸ் டையானா மட்டும்தான் அவங்க ஓட் போட முடியும். ஓகேவா? ஆனா அவங்க ரிமூவல் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே ஓட்டு போடலாம். தலைமை தாங்க முடியாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 96. ஆர்டிகல் 97ன்றது என்ன? இவங்களுடைய சம்பளத்தை பத்தி பேசுறது. ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், வைஸ் சேர்மன் இவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் என்ன அப்படின்றத பேசுறது ஆர்டிகல் 97. இப்ப ஆர்டிகல் 89ல இருந்து 98 வரைக்கும் யார பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன்? பார்லிமெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ். நம்ம யாரெல்லாம் பார்த்துட்டோம்? ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி அண்ட் வைஸ் இவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ ஆர்டிகல் 98ன்றது செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். 2 அவைக்கும் தனித்தனியான செக்ரட்டரியேட் இருக்கு. ஓகே, இப்ப 10 ஆர்டிகல். இந்த 10 ஆர்டிக்கலை எப்படி ஞாபகத்தில் வச்சுப்பீங்க? ஆர்டிகல் 89ல இருந்து முதல் 4 ஆர்டிக்கலை ராஜ்யசபால உள்ள ஆபீசர்ஸ பத்தி பேசுறோம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த 4 அப்படியே டிட்டோவா, ஆனா என்ன லோக்சபான்னு இருக்கும். ஸோ அவங்கள பத்தி பேசுறது ஆர்டிகல்
93ல இருந்து 96. ஓகே, இவங்க எல்லாத்துக்கும் சம்பளத்தை பத்தி கொடுக்கணும். இவங்க இந்த ஆபீசருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்ல, அத பத்தி சொல்றது 97. செக்ரட்டரியேட்டை பத்தி சொல்றது 98. ஃபர்ஸ்ட் என்ன, சேர்மனோ டெபுட்டி சேர்மனோ இருக்கணும். அவங்களோட ரிசைனோ ரிமூவல் ப்ராசஸோ எப்படி இருக்குன்றது. ஓகே, அப்படி வேக்கண்டாவோ இருந்துச்சுன்னா சேர்மனோட பதவிக்கு யார் வருவாங்கன்னா டெபுட்டி சேர்மன். அவங்களோட பதவி வந்தா அவங்களுக்கான பவர் என்ன அப்படின்றது தேர்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபோர்த்ன்றது ரிமூவல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க தலைமை தாங்க முடியாது அப்படின்றது சொல்றதுதான் 4 ஆர்டிக்கல். 89ல இருந்து 92 வரைக்கும் சேம் அப்படியே லோக்சபால உள்ள ஸ்பீக்கருக்கும் டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் இருக்கிறது அடுத்த 4 ஆர்டிக்கல். ஒட்டுமொத்தமா இவங்க 4 பேரோட சம்பளத்தை பத்தி சொல்றது ஆர்டிக்கல் 97. ஆர்டிக்கல் 98ன்றது செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். இவ்வளவுதாங்க, மொத்தம் 20 ஆர்டிக்கல் இப்ப பார்த்தாச்சு. ஓகே, இப்ப இந்த 20 ஆர்டிக்கல்ல இதுவரை என்னென்ன பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 10 ஆர்டிக்கல் 79ல இருந்து 88 வரைக்கும் பார்லிமெண்ட்னா யாரு, அவங்களுக்கு எவ்வளவு சீட் பிக்ஸ் பண்றாங்க, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் எதை கணக்கு பண்ணி பண்றாங்க, அவையோட டியூரேஷன் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட குவாலிபிகேஷன் என்ன, பாராளுமன்ற கூட்டம், அதுக்கப்புறம் அதுல யார் ஸ்பீச் கொடுக்கறாங்க, மினிஸ்டர் மற்றும் அட்டார்னி ஜெனரலோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத 10 ஆர்டிக்கல்ல பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் 10 ஆர்டிக்கல்ன்றது ஆபீசர்ஸ் யார் யார் இருப்பாங்க, சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அப்புறம் செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த 3 பத்தி சொல்லியிருக்கிறது ஆர்டிக்கல் 89ல இருந்து ஆர்டிக்கல் 98. நெக்ஸ்ட் ஒரு 8 ஆர்டிக்கலை பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உறுதிமொழி எடுக்கிறது, பதவி பிரமாணம் எடுக்கிறது. பதவி பிரமாணம் எடுக்கலைன்னா என்ன ஆகும், மெம்பர்ஸோட டிஸ்குவாலிபிகேஷனை பத்தி சொல்றது. சோ மெம்பர்ஸோட சம்பளம், மெம்பர்ஸ்க்கு பிரிவிலேஜஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்றத சொல்றது. இந்த 8 ஆர்டிக்கல்ல எதை பத்தி இருக்குன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 99ன்றது மெம்பர்ஸோட பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் மெம்பர்ஸ்க்கு யார் பண்ணி வைப்பாங்க, பிரைம் மினிஸ்டரா? கிடையாது, பிரசிடென்ட் தான் பிரைம் மினிஸ்டருக்கும் மெம்பருக்கும் பதவி பிரமாணம் பண்ணுவாரு. ஓகேவா, இதுல கிளியரா இருங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 100ன்றது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். voting in houses, power of houses to act notwithstanding vacancies and quorum. quorum அப்படின்றது என்னன்னா, இப்போ அவையில இத்தனை மெம்பர் இருக்கணும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இத்தனை சீட் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா அந்த சீட்ல 10ல 1 பங்கு கூட இல்ல, அப்புறம் எப்படி அந்த அவையை நடத்துவாங்க? சோ அதனால அதை ஒத்தி வைக்கிற அதிகாரத்தை ஸ்பீக்கர் கையில கொடுத்திருக்காங்க. இந்த கோரமை பத்தி பேசுறதுதான் ஆர்டிக்கல் 100. ஆர்டிக்கல் 101ன்றது என்ன, வெக்கேஷன் ஆஃப் சீட். எப்படி எல்லாம் ஒரு மெம்பரோட சீட் காலி ஆகுது, அவங்க ரிசைன் பண்ணலாம், அப்படி இல்லையா அவங்க இறப்பின் காரணமா அந்த சீட்டு காலி ஆகலாம், அப்படி இல்லைன்னா அவங்களோட டிஸ்குவாலிபிகேஷன் பார்லிமெண்ட் சிலதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. அத பத்தி சொல்றது இந்த டிஸ்குவாலிபிகேஷன் ஆஃப் ஃபார் மெம்பர்ஷிப் அப்படின்றது ஆர்டிக்கல் 102. சரி, இப்ப அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க, இத யாரு டிசைட் பண்றது அப்படின்னா பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாரு வித் தி ஹெல்ப் ஆஃப் யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் இவங்கள நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், பிரசிடென்ட் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். சோ ஆர்டிகல் 103ன்றது என்ன, டெசிஷன் ஆன் கொஸ்டின் as to disqualification of members. ஆர்டிகல் 99ன்றது என்ன பார்த்தோம், பதவி பிரமாணம். ஆர்டிகல் 100ன்றது பதவி பிரமாணம் எடுத்து உட்கார வைக்கிறான், ஆனா அதுல 10ல 1 பங்கு கூட வரல, அப்ப என்ன பண்ணலாம், அவைய ஒத்தி வைக்கலாம். சோ இந்த கோரமை பத்தி பேசுறது ஆர்டிகல் 100. சரி, வரல அப்படின்னா அந்த வராதவங்க சீட்டெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத ஞாபகத்துல வச்சுட்டு அந்த வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ்ன்றது 101. சரி, வெக்கேஷன் ஆஃப் சீட்ன்றது எந்தெந்த பட்சத்துல எல்லாம் ஆகும், ரிசைன் பண்ணா இல்ல அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணா இந்த மாதிரி ஆகுமா? அப்ப அந்த வெக்கேஷன் ஆஃப் சீட்டுக்கு அப்புறம் டிஸ்குவாலிபிகேஷன். சோ டிஸ்குவாலிபிகேஷன்றத டிசைட் பண்றது நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். இந்த மாதிரி வரிசையா ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
ஓகே, இப்ப பதவி பிரமாணம் எடுத்துட்டாங்க. பதவி பிரமாணம் எடுக்காதவங்க என்ன பண்ண முடியாது? இப்ப பாராளுமன்றம் கூட்டம் நடக்குதுன்னா அதுல கலந்துக்க முடியாது. அப்படி கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன போடுறாங்கன்னா ஃபைன் போடுறாங்க. எவ்வளவு? அதிகமாலாம் இல்ல, ஒரு 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க ஒவ்வொரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத பத்தி சொல்றது ஆர்டிகல் 104. சரி, நீங்க பதவி பிரமாணம் பண்ணலைன்னா உங்களுக்கு ஃபைன் கொடுக்குறீங்க, எங்களுக்கான பவர் பிரிவிலேஜஸ் இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 105ல மெம்பர் பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ், அட்டார்னி ஜெனரல் இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க? பிரிவிலேஜஸ் கொடுக்குறாங்க. அத சொல்றது ஆர்டிகல் 105. சரி, எங்களுக்கு பிரிவிலேஜஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அப்ப எங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சம்பளத்தை பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 106. ஆர்டிகல் 99ல இருந்து 106 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த ஆர்டிகல் 99ன்றது என்ன? உங்களுக்கான பதவி பிரமாணம். இந்த பதவி பிரமாணத்தை எடுத்து வைக்கிறது குடியரசுத் தலைவர். சரி, இப்ப பதவி பிரமாணம் எடுத்துட்டோம், ஆனா நாங்க 10ல் 1 பங்கு நாங்க வரல. அப்ப அந்த கோரமை பத்தி பேசுறது அப்படின்றது ஆர்டிகல் 100. சரி, இப்ப நாங்க வரல அப்படின்னா அந்த சீட்டெல்லாம் என்ன ஆகுது? வேக்கண்ட் ஆகுது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ்ன்றது என்ன? ஆர்டிகல் 101. சரி, இந்த வெக்கேஷன் ஆஃப் சீட் எப்படி நடக்குது? டிஸ்குவாலிபிகேஷன், அது ஆர்டிகல் 102. இந்த டிஸ்குவாலிபிகேஷனை டிசைட் பண்றது யாரு? பிரசிடென்ட், அது ஆர்டிகல் 103. சரி, நான் பதவி பிரமாணம் எடுக்கல, ஆனா நான் கூட்டத்துல கலந்துக்கிறேன், அப்ப எனக்கு பெனால்டி போடுறீங்களா அப்படின்னு கேட்டா போடுறோம். அந்த இதை பத்தி பேசுறதுதான் 104. சரி, பெனால்டி தான் போடுறீங்க, ஆனா எங்களுக்குன்னு சலுகை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா சலுகையும் கொடுக்குறோம், சம்பளமும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு 105ல சலுகையை கொடுக்குறாங்க. 106ல சம்பளத்தை பத்தி பேசுறது. ஓகேவா? இந்த ஆர்டர்ல இந்த 99ல இருந்து 100 வரைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பார்லிமெண்டோட பிரதான வேலையே என்னங்க? சட்டம் இயற்றுறதுதான். சோ 107ல இருந்து 117 வரைக்கும் நம்ம பில்லை எப்படி பாஸ் பண்றாங்க, எப்படி ஒப்புதல் கொடுக்கறாங்க, அந்த ஒப்புதல் கொடுக்கறதுக்கான ஆர்டிக்கல் என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு பில்லுக்கும் தனித்தனியாவும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்ப ஆர்டினரி பில்னா யாரு இனிஷியேட் பண்ணலாம், எந்த அவையில இனிஷியேட் ஆகலாம், இதே இது மணி பில்னா என்ன, பட்ஜெட் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிற ஆர்டிக்கல் 112. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயும் பட்ஜெட் அப்படின்ற வார்த்தையே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எல்லாமே விளக்கமா சொல்லியிருக்கிறது தான் ஆர்டிகல் 107ல இருந்து 117 வரை. ஓகே, இப்ப ஆர்டிகல் 107ன்றது என்ன? ப்ரொவிஷன் as to introduction and passing of bills. இப்ப எப்படி ஒரு பில்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாங்க, பாராளுமன்றங்கள்ல சாதாரண பில்லுக்கு எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஒரு பில்லு பாஸ் ஆகுது அப்படின்றத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 107. இப்ப வாங்க, ஜெனரலா ஆர்டினரி பில்னா யார் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னா பிரைவேட் மெம்பரும் பண்ணலாம், இல்ல மினிஸ்டரும் இனிஷியேட் பண்ணலாம். இந்த பிரைவேட் மெம்பர்ன்றது யாரு? பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு மெம்பர் தான், அவங்களதான் நம்ம பிரைவேட் மெம்பர்னு சொல்றோம். இதே இது மினிஸ்டர் அப்படின்றவங்க மெம்பருக்கு ஒரு மினிஸ்டர் அந்தஸ்து கொடுத்து அவங்க இனிஷியேட் பண்ணாங்கன்னா அது கவர்மெண்ட் பில்லா மாறிடுது. ஓகேவா? சோ ஆர்டினரி பில்ல யாரு வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம், எந்த அவையில வேணாலும் இனிஷியேட் ஆகலாம். இப்ப ராஜ்யசபாலையும் இனிஷியேட் ஆகலாம், இல்ல லோக்சபாலையும் இனிஷியேட் ஆகலாம். இது 3 ஸ்டேஜ்ல நடக்கும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த பில்ல ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா எடுத்த எடுப்புலயும் இதுல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே சொல்லிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதோட நோக்கம் என்ன, இதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லுவாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நடந்துரும். முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, 3ஆம் வாசிப்புன்னு 3 படிநிலைகள்ல தான் என்ன ஆகுது, பட் பில்லு பிரசன்ட் ஆகும். கடைசி தான் பிரசிடென்ட்டுக்கு போகும், அங்க ஒப்புதல் வாங்குவாங்க. இந்த ஓட்டிங் நடக்கிறது 3rd ஸ்டேஜ்ல தான் பொதுவா நடக்கும். அத இப்ப ஜெனரல் டிஸ்கஷன் 2nd ஸ்டேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்கஷன்ல தான் எல்லாமே கிளாஸா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்குன்னு ஓட்டு போடுவாங்க. சரியா? சோ 3 வாசிப்பு நிலைகள்ல என்ன ஆகும், ஒரு பில்லு பாஸ் ஆகும். ஓகே, இப்ப அந்த மாதிரி ஆர்டினரி பில்லு பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ராஜ்யசபால அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க, ஆனா லோக்சபால அந்த பில்லுக்காக வெயிட் பண்றாங்க. ராஜ்யசபா திருப்பி ஒரு 6 மாச காலமா அதை அனுப்பி விடல.
பட் நம்ம நாட்டு மக்களுக்காக நலன் கருதி அந்த பில்லு பாஸ் ஆனா நல்லா இருக்கும்னு பிரசிடென்ட் நினைக்கிறாரு அப்படின்னா பிரசிடென்ட் கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கலாம். அதாவது 2 பேரும் சேர்ந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பேசுங்கப்பா, பேசி அதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 பேரையும் கூட்டி ஒரே இடத்துல உட்கார வச்சு அந்த பில்லை பாஸ் பண்ண வைக்கிறது தான் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ். இந்த ப்ரொசீஜர் மெத்தடை நம்ம எந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருப்போம்? ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல யாரு தலைமை தாங்குவாரு அப்படின்னா ஸ்பீக்கர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 107 இருந்து 117 வரைக்கும் நம்ம சட்டம் இயற்ற பவர் பார்லிமெண்ட்ல எப்படி பில் பாஸ் பண்றாங்க இதை தான் பார்க்க போறோம். அப்ப ஆர்டினரியா எப்படி ஒரு பில்லு பாஸ் ஆகுது அப்படின்றத சொல்றது ஆர்டிகல் 107. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக கூட்டுறது ஆர்டிகல் 108. சரி, இப்ப சாதாரண ஒரு பில்ல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன? மணி பில். இந்த மணி பில்லோட ஸ்பெஷல் ப்ரொசீஜரை பத்தி சொல்றது. இப்ப சாதாரணமா இது 3 படிநிலைகள்ல நம்ம ஒரு ஆர்டினரி பில்லு பாஸ் ஆகிருது அப்படின்னு பார்த்தோம். இதே இது மணி பில்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜரே இருக்கு. எப்படி மணி பில் பாஸ் ஆகுது? இப்ப மணி பில்லுக்கான பவர் யார் கையில இருக்கும்? லோக்சபாட்ட தான் இருக்கும், ராஜ்யசபால இருக்காது. ராஜ்யசபா என்ன பண்ணணும்? 14 நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும். பண மசோதாவை அனுப்பிச்சாங்க அப்படின்னா ராஜ்யசபா 14 நாளைக்குள்ள திருப்பி அனுப்பணும். சோ மணி பில்ல பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா பவர் கிடையாது, லோக்சபாக்கு தான் பவர். இந்த மணி பில்ன்றது மணி பில்லா இல்லையான்னு டிசைட் பண்றது யாரு அப்படின்னா ஸ்பீக்கர். சோ இந்த மாதிரி மணி பில் ரிலேட்டடா ஸ்பெஷல் ப்ரொசீஜர் கொடுத்திருக்கிறது தான் ஆர்டிகல் 109. 107ன்றது சாதாரண பில். இந்த சாதாரண பில்லுல டெட்லாக் நடந்துச்சுன்னா ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும். அதை சொல்றது 108. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் மணி பில்க்கு வந்துடுறோம். இந்த மணி பில்க்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜரை கொடுத்திருப்பாங்க, அது 109. இந்த மணி பில்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்திருக்குது 110. இப்ப பில் எல்லாம் பாஸ் ஆகி வந்துருச்சு. அப்ப யாரு கைக்குங்க போகும்? குடியரசுத் தலைவர் கைக்கு போய் அது சைன் ஆனா மட்டும்தான் அது சட்டமா மாறும். சோ அவங்க இப்ப சாதாரண பில்லும் சரி மணி பில்லும் பாஸ் ஆகி வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? சட்டமாகணும். அப்ப கையெழுத்து போடணும். ஒப்புதலை பத்தி பேசுறது ஆர்டிகல் 111. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்டிகல் 112. இதத்தான் நம்ம ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். இத பட்ஜெட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கான்ஸ்டிடியூஷன்ல ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, இப்ப இந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னா வரவு செலவுகளை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எப்படி இது ஒரு ஜஸ்ட் எஸ்டிமேஷனா தான் இருக்கும் கரண்ட் இயரோட. முன்னாடி இருக்கிற ஆக்சுவல் ஃபிகர் அப்படின்னு சொல்லி இதுல 3 வருட காலங்களை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதாவது கரண்ட் பிஸ்கல் இயர்ல என்ன நடந்துச்சு, இனி வரப்போற இயருக்கு எப்படி எஸ்டிமேஷன் கொடுத்துருக்கோம், ஆக்சுவல் ஃபிகர்ன்ட்டு முன்ன ஆல்ரெடி நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருப்போம். அதுல என்னென்ன கரெக்ஷன்லாம் நடந்திருக்கு அதை கரெக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல 3 வருட காலங்களோட ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது எப்படி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 2024 to 25 லாஸ்ட் இயர் பட்ஜெட் இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லப்படுற 2023 to 24 இந்த ஃபிகரையும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவல் ஃபிகர் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற 2022 2023 இந்த 3 ஃபிகரோட டேட்டா இந்த இயரோட எஸ்டிமேஷன் எல்லாமே இந்த பட்ஜெட்ல பிரசன்ட் பண்ணுவாங்க. இது கூட ஒன் டைம் யூபிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்ப ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற பட்ஜெட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க. ஓகே, இப்ப என்னன்னா ஆர்டிகல் 113ல இந்த ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க? எஸ்டிமேஷன் தானே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரை சொல்றதுதான் ஆர்டிகல் 113. 113க்கு அப்புறம் என்ன? ஆர்டிகல் 114 அப்ராப்ரியேஷன் பில். அப்ராப்ரியேஷன் பில்ன்றது என்ன? கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுக்கணும் அப்படின்னா அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் ஆகாம எடுக்க முடியாது. சோ அதனால எஸ்டிமேஷன் கொடுத்ததுக்கு காசு எடுக்கிறதுக்கு அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் ஆகணும். ஓகே, இப்ப அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணி இப்ப காசு எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்.
அதைக்கும் மீறி அவங்களுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க. அந்த கிராண்ட்டை பத்தி சொல்றது ஆர்டிகல் 115 சப்ளிமெண்டரி அடிஷனல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட். சரி, இப்ப இந்த பட்ஜெட் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகிடுது. ஆனா நம்ம பினான்சியல் இயர்ன்றது எப்பவே முடிஞ்சிரும், மார்ச்லயே முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து நம்ம 2 மாசத்துக்கான நிதியை நம்ம எப்படி செலவு பண்ணுவோம்? நமக்கு பணம் இருந்தா தானே செலவு பண்ணுவோம். அதனால ஒரு 2 மாச காலத்துக்கான நிதிய ஓட்டான் அக்கௌண்ட்னு சொல்லி கொஞ்சமா காசு வாங்கிக்கும். அத பத்தி சொல்றது ஆர்டிகல் 116. ஓகே, இப்ப மணி பில் பார்த்தோமா. இன்னொன்னு என்ன பில்னா பினான்சியல் பில். பினான்சியல் பில்ன்றது என்ன? ஆர்டிகல் 117. இந்த பினான்சியல் பில்லே ஒரு 2 வகையா இருக்குது. முதல் வகையான பினான்சியல் பில்லுன்றது பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷனால தான் அந்த பில்லு இனிஷியேட் ஆகும். அதே மாதிரி லோக்சபால மட்டும்தான் இனிஷியேட் ஆகும். ஆனா பினான்சியல் பில் 2ன்றது அப்படி கிடையாது. இது ஒரு ஆர்டினரி பில் மாதிரி பாஸ் ஆகும். ஓகே, இப்ப ஆர்டிகல் 107 இருந்து 117 வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண பில் இருக்கு அப்படின்னா அதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி பாஸ் ஆகுது, அதை பத்தி சொல்றது 107. இப்ப அதுக்குள்ள பாஸ் ஆகும்போது 2 பேத்துக்கும் இன்கன்வீனியன்ட் இருந்து அது டெட்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டுவாங்க. அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 108. 109ன்றது என்ன? 109 110 மணி பில். ஃபர்ஸ்ட் 2 ஆர்டினரி பில் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செகண்ட் 2 மணி பில். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாதான சட்டமாகும். அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பத்தி சொல்றது. ஸோ பட்ஜெட் அப்படின்றதுல என்னென்ன எஸ்டிமேஷன் கொடுக்கறாங்க, அப்ராப்ரேஷன் பில்லு, அதுக்கான கிராண்ட் கொடுக்கறது, அதுக்கான 2 மாச செலவுக்காக ஓட்டான் அக்கௌண்ட் கொடுக்கறது, இது போக பினான்சியல் பில். மொத்தம் 107 இருந்து 117 வரைக்கும் எத்தனை பில்ல பத்தி சொல்லியிருக்காங்க? 4 விஷயங்களை பத்தி. 1 ஆர்டினரி பில், எப்படி ஜென்ரலா ஒரு பில் பாஸ் ஆகுதுன்ற ப்ரொசீஜர். ஸோ ஆர்டினரி பில். செகண்ட் மணி பில். தேர்டு பட்ஜெட். பட்ஜெட்னு சொல்றதை விட நீங்க ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ தேர்டுன்றது ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் தான் பினான்சியல் பில் ஆர்டிகல் 117. இந்த 4தையும் இதுல ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப பார்லிமெண்டோட சட்டம் இயற்றும் அதிகாரம்லாம் பார்த்தாச்சு. அந்த அவையை நடத்துறதுக்கான சில ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்கல்ல, எல்லாமே பார்த்துட்டோம். எது வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் 10ல என்ன சொல்லியிருப்போம்? பார்லிமெண்ட்னா யாருங்க, அந்த பார்லிமெண்ட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படி சீட் அலோகேஷன் இருக்கு, எப்படி கூட்டம் கூட்டுறாங்க, அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் 10 ஆர்டிகிளாவும். செகண்ட் 10ல அதுல உள்ள ஆபீசர்ஸ்னா யார் யாரு? ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன், இவங்களை பத்தி சொல்லியிருக்கிறது நெக்ஸ்ட் 10ல. ஓகே, இவங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவங்களுக்கான டிஸ்குவாலிபிகேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய சீட்டு எப்படி வேக்கண்ட் ஆகுது, அவங்களுக்கான பதவி பிரமாணம் எடுக்கிறது, அவங்களுக்கான சம்பளம் கொடுக்கறத நெக்ஸ்ட் 8ல சொல்லியிருக்கோம். அடுத்து 10ல தான் பிரதான வேலையே அவங்களுக்கு என்ன? சட்டம் இயற்றுறது. அப்ப எப்படி பில்லு பாஸ் ஆகுது? 4 பில்லோட தனித்தனி ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க. என்னென்ன? ஆர்டினரி பில், மணி பில், அவங்களுடைய அசன்ட் கொடுக்கறது 111. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் பினான்சியல் பில். இந்த நெக்ஸ்ட் 10ல இந்த பில்லை பத்தி பார்த்துட்டோம். கடைசியா என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்ல இவ்வளவு ஃபங்க்ஷனும் நடக்கிறதுக்கு ப்ரொசீஜர் வச்சிருக்கணும்ல, அத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 118. சரி, ப்ரொசீஜர் வைக்கிறாங்க. அப்ப அந்த பினான்சியல் பிசினஸ்க்கும் ஒரு ரெகுலேஷன் வைக்கணும்ல, அதுதான் ஆர்டிகல் 119. இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு நம்ம எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணணும் அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 120. நம்ம பார்லிமெண்ட்ல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். இதுல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே முதல் 15 வருஷ காலத்துக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணி நீங்க அதுல இருந்து எதை சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்க. 15 வருஷ காலம்னா எப்ப வரைக்கும்?
கான்ஸ்டிடியூஷன் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1950ல. அதுல இருந்து 15 வருஷ காலம்ன்றது 1965 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்னு நம்ம 1963ல கொண்டு வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம், இங்கிலீஷையும் நம்ம ஹிந்தி கூட பார்லிமெண்ட்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம அதிகாரம் கொடுத்திருக்கோம். இப்ப ரெகுலேஷன் போட்டாச்சு. அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, எதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்லிமெண்ட்ல கொடுத்துருக்கிறது தான் ஆர்டிகல் 121. ஆர்டிகல் 122ன்றது நாடாளுமன்ற நடைமுறைகள்ல கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, என்கொயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது 122. ஆர்டிகல் 118ல இருந்து 122 வரைக்கும் ஒரு செக்ஷனா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல என்ன சொல்லிருப்பாங்க, அப்ப ஆர்டிகல் 118ன்றது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். அப்ப பினான்சியல் பிசினஸ்க்கும் ரூல்ஸ் போடணும்ல, அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 119. என்ன லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 120. சோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க, அது 121. 122ன்றது கோர்ட் வந்து பாராளுமன்ற நடைமுறைகளை இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. என்னென்ன பாக்குறோம், ரூல்ஸ், அங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இத சொல்றது அடுத்த 5 ஆர்டிகிளா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மொத்தம் ஆர்டிகல் 79ல இருந்து ஆர்டிகல் 122 வரைக்கும் கிட்டத்தட்ட 44 ஆர்டிகல், 45 ஆர்டிகல் கிட்ட. இந்த செக்ஷனா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகத்துல இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப வெக்கேட்டிங் ஆஃப் சீட்ஸ்ன்னு இருக்குல்ல, எப்படி வந்து சீட்டு காலியாகுன்றத தனியா போய் எப்படி காலியாகுன்றத நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸும் ஞாபகத்துல இருக்கும், எப்படி வந்து ஒரு பாராளுமன்றத்துல சீட்டு வெக்கேட் ஆகுன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சீட் எப்படி வெக்கேட் ஆகுது அப்படின்னா, இப்ப டபுள் மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா, பார்லிமெண்ட்ல 2 அவையிலையும், அதாவது லோக்சபா ராஜ்யசபா 2 ஒரே நேரத்துல செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க 10 நாளைக்குள்ள எனக்கு எந்த அவையில வேணும்ன்றத சொல்லி ஆகணும். அப்படி சொல்லாம விட்டோம்னா ஃபர்ஸ்ட் சேம்பர்ல அவங்களுடைய சீட் வந்து வெக்கேட் ஆகிரும். இதே இது அவங்க ஒரு அவையில இருக்கிறாங்க, இன்னொரு அவையிலையும் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீட் இருக்குல்ல, இப்ப லோக்சபால இருக்கிறாங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு செலக்ட் ஆகுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் சீட் எங்க இருக்காங்களோ அது வந்து லாஸ் ஆயிடும், காலி ஆகிடும். இதே இது ஒரே அவையில, இப்போ லோக்சபாலே அவங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சிருக்கு, ஒரு தொகுதியில செலக்ட் ஆகல, அவங்க 2 தொகுதியில செலக்ட் ஆகி 2 சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த 2 சீட்டுல அவங்களுக்கு எந்த தொகுதி இது வேணும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த 2 சீட்டுமேவும் காலி ஆகிடும். ஓகே, இப்ப பார்லிமெண்ட்ல ஒரு சீட் இருக்கு, ஸ்டேட்ல மாநில சட்டமன்றங்கள்லயும் அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த 2 சீட்ல அவங்களுக்கு எது வேணும்னு சூஸ் பண்ணணும். எத்தனை நாளைக்குள்ளனா 14 நாளைக்குள்ள. அப்படி இல்லைன்னா பார்லிமெண்ட்ல இருக்கிற சீட்டு காலி ஆகிடும். அதனால அவங்க மாநில சட்டமன்றத்துல தான் ஒரு மெம்பரா இருக்க முடியும். சோ எம்எல்ஏவா தான் இருக்க முடியும், எம்பியா இருக்க முடியாது அப்படின்றத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதே இது ஒரே அவையில 2 சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா 2 சீட்டுல எது வேணும்னு சொல்லணும், சொல்லல அப்படின்னா 2 சீட்டுமே காலி ஆகிடும். இதே இது லோக்சபால இருக்கிறாங்க, ராஜ்யசபால ஒரு சீட்டு கிடைக்குது, எந்த சீட்டு வேணும்னு சொல்லல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீட்டு எதுல இருக்கிறாங்களோ அந்த காலி ஆகிடும். ஓகே, இதே இது லோக்சபா ராஜ்யசபா 2த்துலயும் அட் அ டைத்துல மெம்பர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னா 10 நாளைக்குள்ள எது வேணும்னு தெரிவிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்களோட சீட்டு வந்து காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல்ல என்ன இருக்குது, ஸோ அதோட டீட்டெயில்டு ப்ரொவிஷன் என்ன அப்படின்றத தனித்தனியா நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஆர்டிகல்ஸும் ஞாபகத்துல இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்லிமெண்ட் இருக்குன்றதும் தெரியும். நெக்ஸ்ட் மாநில சட்டமன்றங்களோட ஆர்டிகல்ஸை பார்ப்போம். நீங்க பாராளுமன்றத்தை படிச்சிட்டீங்கனாலேயும் இதோட அப்படியே காப்பியா தான் இருக்கும்.
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு என்ன ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, இங்க நம்ம ராஜ்யசபாவை சொல்லிட்டு தான் லோக்சபாவை சொல்லியிருக்காங்களா கான்ஸ்டிடியூஷன்ல. பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அசம்பிளியை சொல்லிட்டு தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும். பெருசா வேற எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா இப்போ பார்லிமெண்ட்ல ஒரு ஆர்டினரி பில் பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு டெட்லாக் இருக்குது. அதை ராஜ்யசபாவை நிராகரிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் சரி பண்றதுக்காக கூட்டத்தொடர் நடக்கும். அதேது ஒரு மாநில சட்டமன்றங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டத்தொடருக்கான ப்ரொவிஷன் கிடையாது. அங்க என்ன பவர்ஃபுல் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் பவர்ஃபுல். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அனுப்பிச்சு 3 மாச காலம் அப்படியேவும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வச்சிருக்காங்க. திருப்பி 2வது தவணையா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 மாச பீரியட் தான் டைம். அந்த 1 மாச பீரியடுக்குள்ள அவங்க அனுமதிக்கலைனாலும் அது என்னமா மாறிடும், சட்டமா மாறிடும். ஸோ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் பவர்ஃபுல். அங்க கூட்டத்தொடருக்கான ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஆர்டிகல்ஸ்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல.